வணக்கம் மக்களே. அதாவது இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நடனம் புறஜாதியார் எல்லாவற்றிற்கும் நடனம் ஆடுகிறார்கள். அதை கீப்பப் பண்ணி கிறிஸ்துவ நவீன வேகாதவர்கள், அந்த வேகாதவர்கள் அப்படின்னா பாதியாக சுடப்பட்ட இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லப்படுகிற நபர்களாக பயணிக்கிறாங்க. இந்த இளம் தலைமுறையினருக்கு ரீல்ஸ் மோகம் பெருகிவிட்டதோ அப்படிங்கிற ரீதியில ஒரு காட்சியை பாருங்க. ஓரத்துல இயேசு வந்தாரு. இயேசுலாம் பேதுருகிட்ட வந்ததுனால உடனே வலைய போட்டு போனாருன்னு இருக்கு. அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 19, 20, 21 பாத்தீங்க அப்படின்னா வலையெல்லாம் போட்டுட்டு அந்திரேயும் பேதுருவும் அப்படியே போயிட்டாங்க. ஆனா இவங்களெல்லாம் கூப்பிட்டு இருப்பாரா? இந்த மாதிரியான நடனமான கேவலமான ரீல்ஸுக்கும் வியூஸுக்கும் லைக்குக்கும் இந்த மாதிரி ஆடுறவங்களை பார்த்தாங்கன்னா அப்பாலை போ அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்பாலை போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டு இருப்பாரு. ஒரு காலமும் அக்கிரம சேர்க்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களையா அழைச்சேன், என்னடா அது அப்படின்னு வந்தவரே திரும்பி அப்படியே போற மாதிரி போயிருப்பாரு. அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ இவங்க கடற்கரையின் ஓரத்துல ஆடுறாங்க. புறஜாதியார் இதுல ஒரு காட்சியை பாருங்க. பாத்தீங்களா? இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? ஏதாவது மாறுதல் இருக்கா? அப்போ நாம பிழையற்ற மாசற்ற பிள்ளையாக இருக்கும்படி இருக்கணும் தானே இந்த உலகத்துல அனுப்பிச்சு வச்சாரு. நம்மளை அறிஞ்சுக்கிட்டதே அதுக்கு தானே. வித்தியாசம் காட்டாம இவங்களோடு இருப்பேன் நானு, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து என்னது சொல்றது, ஒரு வசனம் நான் காமிக்கிறேன். இதுல இஸ்ரவேல் என்பவன் பாதியில் சுடப்பட்ட ஒரு அப்பமாக இருக்கிறான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தாரோடு கூடயும் மிங்களா இருக்கான், உள்ளுக்குள்ளேயும் இருக்கான், இயேசுக்குள்ளேயும் இருக்கிறான். அப்போ உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நடனம் பிடித்திருக்கிறது என்றால் என்ன பாடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒத்தருவையும் தாரேன், உழப்பு தட்டும் தாரேன் அப்படிங்கிற அந்த பாடலுக்கு போய் நடனம் ஆடுங்க, வியூஸப் இருக்கலாம், அது முகமாக யார்னிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன வேணாலும் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கிறிஸ்துவிடத்தில் அப்படி கற்றுக்கொள்ளவில்லை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரோமர் 12வது அதிகாரம் 2ல சொல்லப்படுகிறது என்னன்னா, வேஷம் தெரியாமல் தேவனுடைய பரிபூர்ண சுத்தம் இன்னதென்று நாம என்ன பண்ணணும், மனம் திரும்புகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொன்னா உள்ளத்தில் இல்லத்தில் எல்லாவித நல்ல நடக்கையில், நல்ல பண்பில், நல்ல செயலில், நல்ல கிரியைகள்ல மறுரூபமாக வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய காரியம். நாம அவருடைய சித்தமே பரிசுத்தமாக வாழ்றதுதான். அப்பாலை போ சாத்தானேன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி கடற்கரையின் ஓரத்துல இயேசு வந்தாரு. பேதுருவினுடைய நிலைமையை கண்டு கொண்டாரு. நிலைமையை கண்டு அப்படியே இல்ல, ஆழத்தில் போடு, எப்படியே மீனை உண்டாக்குனவரு இவனுக்கு ஒரு என்ன சொல்றது, பணத்தை ஆக்குறதுக்கு நான் கடவுள்ரா, இதை போய் ஆழத்துல கொண்டு போய் போடுறா அப்படிங்கும் போது படகு 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடிச்சு அதை விற்க கூட இல்லை. சோடுதோ யார் அரே யார் அப்படின்னு சொல்லி ஆவோ சலை ஜாயகா அப்படின்னு சொன்னோடனே ஆவாஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலைய போட்டு விட்டு போனார். எதுக்கு போனாரு? இப்படி தங்குன்னு நடனம் ஆடுவதற்கா? சொல்லுங்களேன். பார்த்து கொண்டிருந்த சகோதரிகளே, இது பண்றதுக்கு, இந்த மாதிரியான கேவலமான ஒரு காரியத்தை பண்றதுக்கு ஆண்டவர் அழைச்சாரு. என்னங்க சொல்றது? சரி, இன்னொரு காட்சியை பாருங்க. வாக்கு தத்துவம் என் மேல. எந்த வாக்கு தத்துவம்? இந்த ரீல்ஸ், அதுக்கப்புறம் வியூஸ், இதுக்காக வேண்டி எந்த வாக்கு தத்துவம்? பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்துவமா, புதிய ஏற்பாட்டு வாக்கு தத்துவமா, அல்லது உங்க சொந்த ஏற்பாட்டு வாக்கு தத்துவமா? எது மேல இருக்குது? அது வாக்கு தத்துவம் இருக்கட்டும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்துவங்கள் எல்லாம் அப்படியா? கிடையவே கிடையாது. புதிய ஏற்பாட்டுல அவர் என்ன வாக்கு தத்துவம் சொன்னாரோ, என்ன காரியங்களை சொன்னாரோ, அந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்துவம் மேல. சரி, அவன் ஏதோ ஒரு இதுக்குள்ள பாடிட்டாப்லன்னு வைங்களேன். இந்த வாக்கு தத்துவங்கிறது இதுக்கு ஒரு நடனம், கேவலமான நடனம் ஆடணுமா? சரி, இன்னொரு காட்சியை பாருங்க. வித்தியாசம் இருக்குதுங்களா?
அவர்களும் ஆடுகிறார்கள். அவர்களும் என்ன பண்றாங்க, ஒத்தருவையும் தார அப்படிங்கிற மாதிரி ஆடுறாங்க. ஜலங்கு காப்பு கடலுக்கு ரொம்ப டெம்புக்கு டெம்புக்குன்னு அப்படியே அந்த பாட்டு அதை ஒரு தடவை கேட்டோட அப்சர்வ் ஆகுது, அப்ப இடல் ஆகுது. உங்களுடைய வீடியோவை பாக்குறதும் இல்லாம அது என்னன்னா ரேண்டமா ஃபுல்லா கொளுத்தி விடுது. ரெண்டு பேருமே இவங்கதான் அப்படின்னு, எப்படி ரெண்டு பேருமே இவங்கதான் அப்படிங்கிற ரீதியில இருக்குது. வித்தியாசமே இல்லைங்க. அவங்களும் பெண்ணு தான், இவங்களும் பெண்ணு தான். புரியுதுங்களா? இவங்க ஹிந்து, இவங்க புறஜாதியார், இவங்க சத்தியம் தெரியாது. சத்தியம் தெரிஞ்சதுன்னா உண்மையிலே சொல்றேன், அவங்கள்ட்ட எல்லாம் பக்தி, அதிகமான பக்தி இருக்கும். இவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சும் சுத்தமா இல்லை. எப்படியே மண்டை மூளை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூளையை கலட்டி காலில் வச்சிட்டாங்க. அவர்களுடைய பெற்றோர்களும் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா, அவருடைய மண்ட மூளையெல்லாம் அப்படி சிறைக்கப்பட்டது. மண்ட மூளையெல்லாம் சிறைக்கப்பட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அபிஷேகம் எடுக்கப்பட்டது, எல்லா காரியத்தையும் எடுக்கப்பட்டு காலையிலே வச்சு கொண்டாங்க. மூளைய எங்கேயோ தேடி இருக்காங்க, கிடைக்காம இருக்கிறாங்க. சரிங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமா இந்த மாதிரியான விஷயங்களை ஆண்டவர் பார்த்தாருன்னா உண்மையிலே சொல்றேன், என்னங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்ததனுடைய நோக்கமே வேற, இந்த நோக்கத்தை வேற மாதிரி கொண்டு வராங்களா இல்லையா? உங்களை தேவன் அழைச்சாருன்னா அவரு இப்படி நடனம் ஆடுவதற்கு அல்ல, இப்படி கேவலமான காரியங்களை நடப்பிக்கிறதுக்கும் அவளாய் நடப்பதற்கும் இல்லை. 7 சபைகள்ல சொல்றாரு, 7 சபைகள்ல ஒன்று நிகோலாய் மதியஸ்தர் அப்படிங்கிற அந்த உபதேசம் ஒன்னிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு எசபேலினுடைய ஆவிய மறைமுகமாக நீ கையாளுகிற, அவளுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுற அப்படின்னு. அவன் பிறர் பார்க்குவதற்கும், பிறர் பார்க்கறதுக்கு தானே இந்த வீவ்ஸ் எல்லாம் போடுறாங்க. இந்த நடனம் ஆடுறதுன்னா என்ன ஆடுறாங்க, இது ஒரு சிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் இல்லாத என்ன சொல்லுது, புறஜாதியார் சிப்பு அப்படின்னு சொல்லாமா? அப்படிதான் சொல்லணும். எவ்வளவு மோசமான செயல். புறஜாதியார் பார்க்கணும், வியூஸ் எடுக்கணும், அதனால ஃபேமஸ் ஆகணும். அல்லது வியூஸ் எடுக்கணும், லைக் வாங்கணும், லைக்கை வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய திறமை ஊருக்கு தெரியணும். ஆண்டவருக்கு தான் அந்த மகத்துவம் தெரியணும். ஆண்டவர் என்னைக்குமே சரி, ஜெபிக்கிறதையா இருக்கட்டும், உதவி பண்றதையாக இருக்கட்டும், நீங்க எல்லா காரியங்களையும் பண்றதாக இருக்கட்டும், இந்த மாதிரி படம் போட்டு காட்டுறது, நடனம் ஆடி தன்னுடைய பக்தியை வெளிக்காட்டுறவன் பகல் வேஷக்காரன். புரியுதுங்களா இல்லையா? பகல் வேஷக்காரன் தான் இந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ அப்படியாவது ஆண்டவரே சோத்திரமையா அப்படின்னு சொல்லி படம் காட்டுறவனும், இவன் பகல் வேஷம்காரர்கள், படம் போடுறவங்க, இவங்க எல்லாம் வியூஸுக்காக பண்றவங்க. இவங்களுடைய பெற்றோர்களுக்கு மூளைகள் இல்லை. மூளையை கழட்டி சேட்டு கடையில கொண்டு அடகு 100 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டாங்க. கிறிஸ்துவ பைபிள் வாசிக்கிறது இல்ல, அதனூடாக யோசிக்கிறது இல்ல. ஆண்டவர் ஏதாவது எங்கேயாவது ஒரு பக்கம் அங்கு நடனம் ஆடினார், பிதாவை நோக்கி பிதாவே நன்றி சொல்கிறேன் ஆடினாரா? எங்கேயாவது ஆடினாரா? பேதுரு ஆடினாரா? பேதுரு அதாவது கடற்கரையின் ஓரத்திலே இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமை கண்டு கொண்டாரு, மீன் பிடிக்காம என் கூட தான் வாடினார்னா, அவர் எல்லாத்தையும் விட்டு வந்தாரு, எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டாரு, நஷ்டப்பட்டாரு, எல்லா காரியங்களையும் விட்டாரு, வச்சாரு, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தாரு. இந்த மாதிரி நடந்தெல்லாம் கடற்கரையில மணல்ல போய் ஆடல. புரியுதுங்களா? இப்படி ஆடிக்கிட்டு உட்காரல. நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம். புரியுதுங்களா? கண்டம் விட்டு கண்டம் போய் கண்டமாக்கி அவரை போட்டு கண்டதுண்டமா ஆக்கி விட்டாங்க. அப்படி போயிட்டு சாவுறது கூட ஒரு ஆப்ஷன் கேட்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஆண்டவரை சிலுவையில அரைச்சி விட்டீங்க, என்ன அவரை பாணியில பண்ண வேண்டாம். அவருக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்கு. நான் மனுஷன், அவர் கடவுளியா, நீங்க என்ன தலைகீழ அடிச்சு சாகடிக்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை வாங்கிட்டு அவரு எச்சில இருக்கு இது பண்ணிக்கிட்டாங்க, வச்சுட்டாங்க. பேதுரு பவுல எப்படி அழைச்சாரு தெரியுமா? அது சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு டக்குனு ஸ்பார்க் ஆகி மண்டையாகி கடைசியில என்ன ஆயிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் திரும்பி இன்னொரு நாட்டுல போய் இயேசு விடத்திலேயே கற்றுக்கொள்றான். அதெல்லாம் மனசனோட கற்றது இல்லை, பெற்றதும் இல்லை. பரிசுத்தத்தை பேணினாரு, உண்மையை பேணினாரு, நீதியை பேணினாரு, எல்லா நற்கிரியையும் பேணினாரு. கடைசியில அதாவது வயசு ஆகி போச்சு, எக்ஸ்பிரி ஆக போறாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எக்ஸ்பிரி ஆயிருப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை ஒரு வேர்டு போட்டிருக்காங்க, அது 3 துள்ளி போயிருக்கான். அதாவது 5 வருஷத்துக்குள்ள செத்துருவாள், இல்லைன்னா 2 வருஷத்துக்குள்ள செத்துருவாள். அந்த அளவுக்கு வயசாயிட்டாரு பவுலுக்கு ஏற்கனவே கண்ணு கொஞ்சம் மங்கள், திக்கு வாயி. இப்படி இருந்தாலும் சாவறதுக்கு வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு. அந்த கடைசி கால அந்த இதுக்கு வந்துட்டாரு. வந்த பிறகு வர்றதுன்னு தெரியுது, ஆனா அதுக்குள்ளார போட்டு சொல்லிட்டாங்க, சாவது கஞ்சல ரத்த சாட்சியா மறிச்சாங்க. அப்போ பேதுருவை அழைச்ச நோக்கம் எப்படி? பகுமானமா ட்ரெஸ் போட்டு இருக்கிறதுக்கு அல்ல, பகுமானமா நடனம் ஆடி பகட்டாக
புறஜாதிகள் பார்த்து ஷி என்னடா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்ற. பிறரை இடலை உண்டாக்காதாங்க. இந்த சிறியவர்கள் ஒருவனுக்கு இடலை உண்டாக்கினால் அவன் எந்த கல்லை கட்டி சமுத்திரத்தில் அமர்ந்திருப்பது நலமாயிருக்கும். என்ன வேணா நீ பூமர்னு சொல்லலாம். The Lord with me, he is always மெஜாரிட்டி. ஆண்டவரே எனக்குள் இருந்து சொல்றாரு. நான் சொல்றதுக்கு வேத வாக்கியத்தை மனப்பாடமா சொல்றதுக்குள்ள எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல. எந்த காரியத்தையும் சொல்றேன். நான் எதையுமே சொல்றேன். உங்க முன்னால கூட நான் வந்தனால மனப்பாடமா நான் சொல்லுவேன். அது எனக்கு என்னுடைய பெருமை கிடையாது. ஆண்டவருக்கு எனக்குள்ள தந்தது. அப்சாப் ஆனா அப்படியே அப்டேட் ஆயிருக்கும். அப்டேட் தான். உங்களை பார்த்தோன்னா உங்களை அப்டேட் பண்ணிடுவேன். உங்களுடைய சுபாவம் என்னங்கிறது அப்டேட் ஆகும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய திறமை நீங்க என்ன பயன்படுத்துறீங்களோ அந்த திறமையை அப்டேட் ஆயிடும். அப்படி அப்சர்வ் ஆகும். அது தேவன் தந்த கிரியை. என்னால கிடையாது. உண்மையிலே சொல்றேன். நான் எங்கேயோ கடந்த போய எங்கேயோ மண்ணுக்கு மண்ணாக போக வேண்டியவன். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் என் மூலியமாக உங்களுக்கு சொல்லுகிறார். அப்போ இயேசுவதான் நீங்க பூமர்னு சொல்றீங்க. இயேசுவதான் எந்த காரியங்களையும் நீங்க சொல்றீங்க. இயேசுதான் என்ன இது பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. இல்லைன்னா நான் வேற வீடியோவில் போட்டுக்கலாம். நான் வேற எங்கேயோ போக வேண்டியவன், வேற காரியங்களாக பேச வேண்டியவன் இந்த யூடியூப் சேனல்ல. புரியுங்களா? அதனால கவனமா இருங்க. பெற்றோர்களை உங்களுடைய பிள்ளைகளை நல்லொழுக்கமாய் வளர்க்க வேண்டும் அப்படின்னு தீமோத்தேயுவுக்கு எழுதுறாரு. நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்களுடைய பிள்ளைகளை நல்லொழுக்கமாகவும் பரிசுத்தமாகவும் நீதியில் நடப்பிக்கவும் வளர்க்க வேண்டும் என்று இருக்கிறது. இப்படிப்பட்ட நடனங்கள் ஆடுவது பெற்றோர்களுடைய பிழையான ஒரு என்ன சொல்ல கண்டிப்பில்லாத ஒரு தன்மையாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசு பார்த்தாரானால் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார் கண்டிப்பாக. இப்படியே தக்கான் திக்கான் புக்கா ஆடுவது அல்ல. ஏன்னா நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருவாங்களா? நம்ம பெற்றோர், அதாவது உங்க தாய்மார்கள், தந்தைமார்கள், சகோதரிகள் ஏதாவது வயசு சென்ற பிறகு, அதாவது நீங்க ஒரு ஏஜ் ஒரு 40 இருக்கோ அல்லது 50 இருக்கோ, உங்க தாய் தகப்பன் இந்த மாதிரி ஆடு அப்படின்னு சொன்னாங்களா? உங்களுடைய மூத்தவர்கள் ஏதாவது நல்ல விஷயம் தானே உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பாங்க. ஏன் அப்ப உங்க பிள்ளைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? ஏமா இந்த மாதிரி ஆடுத, கேவலமா ஆடுத, அங்கதான் ஆடுதான்னா இங்கேயும் ஆடுதானா, எதுக்கு இது ஏன் செய்ய சொல்றீங்க? பிள்ளைகளை நல்லொழுக்கமாய் வளர்க்க வேண்டும். கவனத்தில் வளர்த்தாதான் அது நல்லொழுக்கமாக போகும். அது அப்படியே ரொட்டீனா அது பிள்ளைகளுக்கு அது ரொட்டீனா போய் சேரும். பி கேர்ஃபுல். வணக்கம்.